மனுஷனாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குங்க மிகப்பெரிய ஒரு ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு. எலி வலையானாலும் தனி வலைங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு காணி கரை வீடுன்னு வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவோங்க. எல்லாருக்கும் அது அமைஞ்சிருமான்னா அது தெய்வ அருள் தாங்க. நீங்கள் நமக்கு சொந்தமாக ஒரு வீடு அமையணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுற யாராக இருந்தாலுங்க, இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கூடிய சீக்கிரம் சொந்த வீட்டில் ஜம்முன்னு குடும்பத்தோடு நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க. என்ன வேண்டுதல் தெரியுமா? வேறு யார், நம்ம குலதெய்வம் தாங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் நல்ல தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி புதுசாக வஸ்திரம்லாம் வாங்கி சாத்தி, படையல் என்ன போடணுன்னா பொங்கல் வச்சு படையலை போட்டு நல்ல சாமியை கும்பிட்டு உங்கள் குடும்பத்தோடு எல்லாருமா போய் சாஷ்டாங்கமாக குலதெய்வ காலில் விழுந்து கும்பிட்டு, எனக்கு ஒரு சொந்த வீடு அமையணும், நீ தான் எனக்கு அமைச்சு கொடுக்கணுன்னு வேண்டிட்டு, உங்கள் கோயிலை சுற்றிலும் கல் மண்ணுன்னு எல்லாம் கிடக்கும் பாருங்கள். என்ன கல் கிடக்கோ அந்த கல்லால் அழகாக ஒரு வீடு மாதிரி ஒரு வீட்டை கட்டி உங்கள் குலதெய்வ கோயிலில் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்த கொஞ்ச நாளையிலே உங்களுக்கு வீடு அமையுதா இல்லையான்றதை பாருங்கள். இது சத்தியமான ஒரு வழிபாடுங்க. இதை விளையாட்டாக நினைக்காதீங்க, வேடிக்கையாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக எந்த தெய்வம் நமக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, நம்மளை காக்கிற, நம்ம குடியை காக்கிற, குலத்தை காக்கிற அந்த குலசாமி குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்குங்க. நடக்குதா இல்லை பாருங்கள், சத்தியங்க இது.